வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோடு பகிர்வதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே பகிர்ந்த சில பங்குகள் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலை கிராஸ் பண்ணி சில பங்குகள் இருக்குது. அதை ஒரு அலர்ட்டாக நம்ம முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு புதிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். அதில் முதலாவதாக அட்கோ ஹவுசிங் அர்பன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். இது வந்து நம்ம 178 தாண்டினா நம்ம சொல்லணும். ஸோ அது கிட்டத்தட்ட இப்போ 204 தாண்டி இருக்குது, 225 தாண்டி 231 இப்போது க்ளோசிங் போயிருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக இதனுடைய நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 257, 280 இதற்கு முக்கியமான லெவலாக இருக்கும். 240 இப்போதைக்கு அதுக்கு ஒரு லெவலாக இருக்கும். அடுத்த லெவலாக பார்க்க போனீங்கன்னா 240 ஒரு முக்கியமான இடமா இருக்கும். ஏன்னா அந்த லெவலில் தான் கொஞ்ச நாளாக இந்த இடத்துல கிராஸ் பண்ணாமல் இருக்குது. அதை தாண்டி க்ளோசிங் வச்சுச்சுனாலே இந்த 2 லெவலும் நமக்கு ஸ்ட்ராங்காக வரத்துக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ 240 கூட நம்ம வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக பார்த்துக்கிறது நல்லது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஏற்றம் தொடர்ந்து ஒரு 5 வாரங்களாக கண்டினியூஸாக மேலே போய்கிட்டு இருக்குது. கவனமாகவே இருங்க. வாய்ப்புகள் குறையும் போது டக்குன்னு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அடுத்ததாக பார்க்குறது கிராம்ப்டன் கிரீவ்ஸ். ஸோ இதுவும் இப்போ தான் ரீசெண்டாக சொல்லியிருந்தேன் நான். ஸோ 269க்கு மேலே நமக்கு 302 அப்படிங்கிற முதல் லெவல் கொடுத்துருக்கோம். 299 வரைக்கும் இந்த வாரம் வந்திருக்கு. ஸோ கவனத்தோடு பார்த்துங்க. இந்த வாரம் 302 கடந்துச்சுன்னா 337, 365 அடுத்தடுத்த வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ நெருக்கத்திலே இருக்கிறதுனால ஒரு கவனப்படுத்தியிருக்கேன். அடுத்தடுத்த லெவல் ஸ்ட்ராங்காக போச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து வெயிட் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கலாம். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். HSCL. இது வந்து நம்ம 637 க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட் லெவல் 36, 536, 572, 623 மூணாவது லெவல். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு லெவலை தாண்டி ஸ்ட்ராங்காக போயிட்டாங்க. ஸோ அடுத்த லெவலில் 690 லெவலில் இருக்குது. 637 தான் க்ளோசிங் இருக்குது. 623 ஒரு ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக பார்த்துங்க. ஏன்னா கேண்டில் பாருங்கள், முதல் கேண்டில் எவ்வளோ பெருசாக இருக்குது, ரெண்டாவது குறையுது, அதை விட சின்னதாகுது, மூணாவது. நான் அதை காட்டுறதுக்கு தான். ஏன்னா ஏறிடுச்சுன்றதை விட அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும்போது ஒரே இடத்துல திடீர்னு என்ன ஆகும்னா அப்படி வேகமாக ஏறக்கூடியது ப்ராஃபிட் புக்கிங் வந்து அதே வேகத்தில் ஒரு 2 லெவல்ஸு கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கவனத்தோடு உங்களுடைய செயல்பாடுகள் இருந்துச்சுன்னா தான் நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதற்காகவே இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை எடுத்து போட்டிருக்கேன். அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். M&M ஃபைனான்ஸ் 339 க்ளோசிங். 333 முதல் லெவலாக கொடுத்துருந்தோம். போன வாரம் போனாலும் கொஞ்சம் கீழே திரும்பி வந்துருச்சு. பட் இந்த வாரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொண்டு போய் 339 நிறுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்த லெவல் 357, அதையும் கடந்துச்சுன்னா 388, 401 அப்படிங்கிற அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். கவனத்தோடு பார்த்துங்க. 333 திரும்பி வந்துச்சுன்னா அதற்கு கீழே க்ளோசிங் போச்சுன்னா மட்டும் நம்ம கவனமாக பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ஜெயின் ரிசோர்ஸஸ் ரீசைக்ளிங் லிமிடெட் 571 க்ளோசிங். ஸோ ஒரே வாரத்தில் பார்த்திங்கன்னா சர்றன்னு 3 லெவலும் போயிடுச்சு. அது நம்ம கொடுத்த லெவலுக்கு 461 கடக்கணும் அப்படின்னு தான். அதை கடந்த உடனே உங்களுக்கு வேகமாக போயிடுச்சு. ஸோ இது வந்து நிறையா பேருக்கு நம்ம அந்த நேரத்தில் மைண்ட் செட் வேலை செஞ்சுருக்காது. இன்கேஸ் பொசிஷன் இருந்தால் 563 கீழே வராத வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே போய் அவசரப்பட்டு வாங்க வேண்டாம். அடுத்த வாரம் எப்படி செயல்படுதோ அதை பொறுத்து நம்ம செய்கிறது நல்லது. இனி இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான என்னுடைய முதல் தேர்வு மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் லிமிடெட். ஸோ 549 முடிச்சிருக்காங்க. என்னை பொறுத்தளவில் அடுத்து இதனுடைய லெவலை நான் பார்க்குறது 569. இதுவே ஒரு 20 ரூபா கேப்பில் தான் இருக்குது. பட் இந்த வாரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து கேப்பில் தான் போயிருக்கு. எங்கேருந்துன்னா 470க்கு நெருக்கத்துலேருந்து ஆரம்பித்து 570 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ 100 ரூபா ஏற்றம் கொடுத்துருக்கு. க்ளோசிங் ஒரு 20 ரூபா கீழே வந்து தான் முடிச்சிருக்காங்க. 569 தாண்டி க்ளோசிங் ஸ்ட்ராங்காக போச்சு அப்படின்னா நம்மளுடைய முதல் லெவலாக நான் பார்க்குறது 609. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 631. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 663. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 723. ஸோ இந்த லெவல்கள் வர்றதுக்கு இதில் வாய்ப்புகளாக இருக்கும். 569க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அதுதான் வந்து முன்னாடி இருந்திருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அந்த லெவலை தாண்டறதுக்கு தான் இப்போ அது முயற்சி பண்ணாமல் திரும்பி வந்திருக்கு. ஒரு வேளை வாய்ப்புகள் கரெக்டாக இருந்து அதை உடச்சிருச்சு அப்படின்னா நல்ல ஒரு வேகம் கொடுத்து
இந்த 4 லெவல்களும் போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை தேர்ந்தெடுத்திருக்கேன். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 506 410 தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸ்கள். ஸோ கவனத்தோடு பாருங்கள், நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை அதில் கொண்டு போங்க. அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து சரேகமா இந்தியா லிமிடெட். 360 ரூபா 40 காசில் க்ளோசிங். ஸோ நல்ல ஒரு பாட்டமில் வந்து அது ஒரு டேர்ன் எடுத்து நின்றுருக்கு. ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக அந்த கடந்த 21 பார்த்தீங்கன்னா கூட அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்து நின்றுருக்கு. 21லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கீழே போகலை. அதே பாட்டம் சப்போர்ட்டுக்கு தான் இப்போ வந்து டச் பண்ணிவிட்டு இப்போ திரும்பியிருக்கு. 360 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. என்னை பொறுத்தளவில் 379 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த இடத்துக்கிட்ட தான் நெருங்கி போகும்போது தான் 375 கிட்ட போகும்போது தான் ரெசிஸ்ட் ஆகிருக்கு. உடச்சிதுன்னா 379 தாண்டிச்சுன்னா 421ங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 455, அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 489, அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 538ங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய லெவலாக இருக்கும். கரெக்டாக 379 மேலே க்ளோசிங் வச்சா பாருங்கள். இல்லைனா 310க்கு மறுபடியும் வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சா வெயிட் பண்ணி அந்த இடத்த உடைக்காமல் திரும்புகிற சந்தர்ப்பம் கிடச்சா அங்கே என்ட்ரி கொடுத்து 379 முதல் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறது நல்லது. எக்காரணம் கொண்டு 310 கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுறது நல்லது கிடையாது. இந்த காரணங்களுக்காக தான் நான் இதை தேர்ந்தெடுத்தேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை அதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். சொனாட்டா சாஃப்ட்வேர் 297 முடிச்சிருக்காங்க. ஸோ 305க்கு மேலே இது செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எய்மில் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ 305க்கு மேலே இந்த வாரத்தில் தாண்டி ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு 335ங்கிறது ஒரு முதல் லெவலாக வரும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 366ங்கிறது இரண்டாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 409 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 464ங்கிறது நான்காவது லெவலாக இதில் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்குன்றதுக்காக தேர்ந்தெடுத்தேன். ஸோ 305 கட் பண்ணும்போது மறுபடியும் அந்த பழைய லெவல்களை டச் பண்ணுறதுக்கு தயாராகும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஐடி கம்பெனிகள் பொதுவாகவே நமக்கு ஒரு நல்ல இறக்கத்துலேருந்து ஒரு சின்ன ஏற்றம் கொடுத்துருக்கு. இருந்தாலும் லெவல்ஸை தாண்டி போகலை அப்படின்னா நம்ம கீழே வரக்கூடிய லெவல்ஸை சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாம் எங்கே வந்து சப்போர்ட் எடுக்குதோ அங்கே நம்ம முயற்சி பண்ணுறது நல்லது. வாய்ப்புகள் தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம எடுத்துருக்கணும். சந்தர்ப்பங்கள் கிடைச்சா மட்டும் நீங்களும் பயன்படுத்துங்க. மேலே போகலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலுக்கு வரும்போது மட்டும் உங்களுடைய முயற்சிகளை எடுங்க. அதற்காக தான் இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். நான்காவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து MRPL 167 ரூபா 94 காசில் முடிச்சிருக்காங்க. ஸோ 174 கிட்ட நெருங்கி வருது. கீழே 147 நெருக்கம் போயிருக்காங்க. 152 வரைக்கும் போனது. இந்த வாரம் வந்து அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆகி மேலே வந்திருக்கு. ஸோ 174க்கு மேலே க்ளோசிங் போச்சுன்னா நம்ம கொஞ்சம் அடுத்த லெவல் மறுபடியும் போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படி ஒரு வேளை க்ளோசிங் கொடுத்து ஸ்ட்ராங்காக கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா 196 முதல் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 220ங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 253ங்கிறது மூன்றாவது லெவலாக வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். சந்தர்ப்பம் கொடுத்தா பாருங்கள். இல்லை 147 கிட்ட வந்து டேர்ன் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு தயாராகலாம். வாய்ப்புகள் தரலை அப்படின்னா வெயிட் பண்ணி நமக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும்போது மட்டும் நம்ம என்ட்ரு ஆகிறது நல்லது. நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை அதில் கொண்டு போங்க. அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். NBCC 100 ரூபா 64 காசில் முடிச்சிருக்காங்க. ஸோ 96 தாண்டி ஒரு ஸ்ட்ராங்காக இந்த வாரம் வால்யூமோட க்ளோசிங் போயிருக்கு. அந்த இடம் ஒரு தடையாகவே இருக்கக்கூடிய இடம். அதை தாண்டி இருக்குது. க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி கன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது முதல் லெவலாக 118ங்கிறது முதல் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 131ங்கிறது ரெண்டாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 151ங்கிறது மூன்றாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக போச்சு அப்படின்னா 164ங்கிறது நான்காவது லெவலாக வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். 131 தாண்டினாலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும். ஏன்னா அந்த லெவலில் ரீசெண்ட் வீக்ஸில் எதுவுமே கடக்கலைங்கிறத நம்ம பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அந்த லெவல் தாண்டும் போது ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் ஆனது மேலே தாண்டி போகிறதுக்கு சான்சஸ் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு அதில் திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. மார்க்கெட் கண்டிஷன்ஸையும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. 24,610 தான் நான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டிக்கு சொல்லிக்கிட்டு வரேன்.
ஸோ அதை கடந்து ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வர்ற வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணணும். அதை தாண்டினா தான் நமக்கு அடுத்த ஒரு ஸ்ட்ராங் லெவல்ஸ் போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். அதேமாதிரி கீழே 24,000 சமீபமாக ஒரு சப்போர்ட் எடுத்து நின்றுக்கிட்டே இருக்குது. அதை உடச்சி கீழே போச்சுனாலும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லது. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை மீண்டும் வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் எனக்கு தென்பட்டுச்சுன்னா உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.